ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கையில் என்ன வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த முருங்கைக்கீரை சூப்பு. இந்த சூப்பு வந்து எதில் தயாரிக்கப்படுறாங்க, எப்படி இருக்குன்றத உங்கள் வீடியோ முழுக்க நான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடித்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஒரு முருங்கைக்கீரை போட்டுக்கும், ப்ரெஷர் குறையும். நிறைய பேர் இதை டேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரீன் டீ இருக்குல்ல, க்ரீன் டீயை சாப்பிட்டோன்னா ப்ரெஷர் சுகர்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் க்ரீன் டீயை விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மருத்துவ குணமும் அடையும். மருத்துவ குணமும் அதிகமாக அதில் இருக்கும். அந்த க்ரீன் டீயை விட இது அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி ஒரு நாள் அது போட்டு குடிக்கணும். அது எப்படி செய்யணும் சொல்லுங்க மேடம். எப்படி செய்யணும்னா, சொல்லுங்க. கீரையை பிடுங்கணும். முதல்ல கீரையை பிடுங்கணும், உருவணும், தண்ணியை காய வைக்கணும், கீரையை அதில் போடணும், உப்பை போடணும், பொரிச்சோடனே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சிடணும். அதை அப்படியே வாயில போடணும். வாய்க்குள்ள கொஞ்சம் குடிக்கணும். அதை அப்படியே குடிக்கணும். அப்படியே குடிக்காதீங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அது கொஞ்சம் உப்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு கிண்டி அதுக்கப்புறம் அதை குடிப்பாங்க. குடித்தா ப்ரெஷரு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும். அதனால ரத்தமும் நிறையவே ஊறும். எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பாய்.